We'll start the session. Okay, இது வரைக்கும் நம்ம என்னமா பார்த்தோம்? We saw about so listல பாத்தீங்கன்னா so we saw about a single element எப்படி add பண்றது அப்புறம் multiple elements replace பண்றதெல்லாம் பார்த்துட்டோம். Right? So இந்த example பாத்தீங்கன்னா how to update or change the range of values அப்படின்னு பார்த்தோம். So now we are going later after that we saw about appendant and extend சொல்லி ஒரு functions பார்த்தோம். Appendant எதுக்குமா appendant to add one element at the in the existing list at the last. One element add பண்றதுக்கு appendant concept. Extends concept to add more than one elements. So elements now is the common. Is an element is a combination of anything, right? Any data type you wanna add பண்ணலாம். I show more example for this. The main purpose of appendant அப்படி extendங்கிறது எதுக்காக அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். Suppose you are having one list, ஒரு list இருக்கு. அந்த லிஸ்ட் வச்சுட்டு ஒரு 10 to 15 functions யூஸ் பண்ணிட்டீங்க. So 10 to 15 functions வந்துட்டு சேம் அவுட்புட் கொடுத்துருக்கு. So we are going to write one more function called as 11th function. In that 11th function you want to add one more element. ஒரு element லாஸ்ட்ல தெரியுமா? லாஸ்ட்ல அப்படிங்கும்போது அந்த 11th function அப்ப நீ appendant function வெச்சு கால் பண்ணி அந்த லாஸ்ட் எலிமெண்ட் ஆட் பண்றதுக்கு appendant function யூஸ் பண்ணணும். புரியுதுங்களா? நீ பாட்டுக்கு லிஸ்ட் மேல போயிட்டு நீ சேஞ்ச் பண்ணினா ரிமைனிங் 10 ரிஃப்ளெக்ட் ஆகும். கரெக்ட் தான் நம்ம தாரணி அபிஷேக் ஜமுனா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். So it should be recorded and to be sent to you guys. So இது வந்து appendant extend அதே மாதிரி தான். So extend suppose I want to add more than one elements. ஒரு 4-5 elements ஆட் பண்ணனும் 11வது ஃபங்க்ஷன் ஆட் பண்ணனும் அப்படிங்கும்போது we need to go for extend function. So later we saw about insert function. இன்சர்ட்டிங் எப்ப பண்ணிக்கலாம் பர்టిక్యులரா இதே கான்செப்ட் தான். அதாவது எக்ஸிஸ்டிங் லிஸ்ட் நம்ம சொல்லுவோம். எக்ஸிஸ்டிங் லிஸ்ட் இருக்கக்கூடிய லிஸ்ட்லயே மாற்றத்தை உண்டாக்குறதுன்னு நம்ம சொல்றோம். ஏற்கனவே ஒரு லிஸ்ட் இருக்கு, அதுல வந்து அப்படியே மாத்தணும்னா இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் அஃபெக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி ஒரு சேஞ்சஸ் பண்ணணுங்கும் போது இந்த இன்சர்ட் ஃபங்க்ஷன் ஃபார் டிசையர் பொசிஷன் எந்த இடத்துல வேணும் அப்படிங்கிறது நம்ம பொசிஷனா நம்ம தீர்மானிச்சுக்கலாம். பாருங்க 34 இது this is based upon index based la work ஆகும். அதாங்க பாருங்க பொசிஷன் இண்டெக்ஸ் பிளஸ் எலிமெண்ட் எந்த பொசிஷன்ல இந்த நேம் வைக்கணும் அப்படிங்கிறது சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே, சோ ராமகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட் வந்துட்டு எந்த பொசிஷன் பாருங்க 0 1 2 3 சோ தேர்ட் பொசிஷன்ல பிளேஸ் ஆயிருக்காங்க. புரியுதா? அபிஷேக் talk to me. Abhishek, talk to me. சரி, ரைட். ரெக்கார்டிங் ஆயிட்டு இருக்குப்பா. ஸோ பேசாத மாதிரி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கம் டு த டெலிட்டிங் எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் எ லிஸ்ட். ஸோ டெலிட்டிங் எலிமெண்ட்ஸ். ஸோ இப்போ எப்படி சார் டெலிட் பண்ணுறது? ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஓப்பன் எ லிஸ்ட். சி பைத்தன் ஐ எம் கோயிங் டு ஓப்பன் எ லிஸ்ட். ஓகே, I'm going to open this one. So இப்போ லிஸ்ட் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் a equal to அப்படின்னு சொல்றேன். a லிஸ்ட்டுக்கு ஒரு சிம்பிள் இது 10, 20, 30 அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, print a, that's all. print a அப்படிங்கும்போது we will get an output 10, 20, 30 வருமா. Suppose I want to delete this அப்படிங்கும்போது என்ன பண்றேன்? இங்க வந்து delete பண்றேன். சாரி, ரைட். ஸோ ப்ரோக்ராம்ல delete பண்ணிக்கலாமா? ஸோ இன் ஸ்கிரிப்ட் மோட்ல நம்ம இன்டராக்டிவ் மோட்ல பண்ணிக்கலாம். ஸ்கிரிப்ட் மோட் நம்மளால பண்ண முடியும். இப்போ delete பண்ணிட்டு பாருங்க. ஸோ now I am going to save this. Save பண்ணிட்டு இப்போ பாருங்க print a கொடுக்குறேன். ஸோ நம்ம எலிமெண்ட்ஸை ஈஸியாக நம்ம வந்துட்டு மறுபடியும் அதை கால் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, delete ஆகிடும். சார் எப்படி சார் delete எதுக்காக அந்த delete ஃபங்க்ஷன் பாருங்க. There are two ways to delete an element. There are two ways to delete an element from a list via del statement and remove statement. நல்லா புரிஞ்சுக்கணும். del statement and remove statement நம்ம சொல்லுவோம். சில பாயிண்ட்ஸ்லாம் நான் சொல்றேன், அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எழுத வேண்டியது இருக்குமா? இதுல நிறைய 1 marks நிறைய வரும். பாசிபிலிட்டி ஆஃப் ஆஸ்கிங் 1 marks in this டிஃப்ரெண்ட் பாசிபிலிட்டி ஆஃப் ஆஸ்கிங் 1 marks. ப்ரோக்ராம் கொடுத்து 1 marks கேட்பாங்க. சேஞ்சஸ் நிறைய இருக்கிறதுல கொஞ்சம் சின்சியரா பண்ணிக்கோங்க. ஓகே, so del statement is used to delete known elements, whereas remove function is used to delete elements of a list if it is index is unknown. So என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா
single element by using index function. Okay, right. So remove பார்க்கலாம். So remove பத்தி we are going to see later. Now remove கீழ இருக்குமா, remove தனியா ஒரு functions கீழ வச்சு remove பண்ணிருப்பாங்க. I will tell you what is it. remove வச்சு பண்ணிருப்பாங்க. அப்ப நம்ம remove பத்தி கொஞ்சம் டெப்தா பார்க்கலாம். First del பார்க்கலாம். Okay. Now see, for example, okay, இங்கமா இந்த கேப்ல எழுதிக்கோங்க. Just write it over here. Abhishek, write it over here. Abhishek, talk to me. Abhishek, நான் சொல்றது இங்க எழுதிக்கோங்க. Okay, man, நான் சொல்றது எழுதிக்கோங்க. In the del function, we can remove a single element and the entire list also. Single element and the entire list also. In del function, we can remove single element and an entire list also. Second point, we need to use only index value to delete. Okay. Okay, right. We need to use only index value to delete. So என்ன சார் சொல்றீங்க அப்படின்னா, so ஒரு single element delete பண்ணலாம், entire list-ஐயும் நம்ம delete பண்ணலாம். எப்படி delete பண்ண முடியுமா? We need to use only the index value. For example, see here, my subject அப்படிங்கிற வேரியபிள் இருக்குமா, தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, மேக்ஸ். So இப்போ இது இண்டெக்ஸ் எப்படிமா இருக்கும்? So index should be 0 1 2 3. கரெக்ட்டா length பாத்தீங்கன்னா 4, இண்டெக்ஸ் வந்துட்டு 0 1 2 3. So now print my subjects னு போறோம். So இது print ஆயிருமாமா? So as usual it will come out right. So தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, மேக்ஸ் வந்துமா? So now see del, the function call பண்றதுக்கு del அப்படிங்கிற ஒரு keyword தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்க பாருங்க syntax இருக்கும். By using del, இங்க பாருங்க del list of அப்படி சொல்லுவோம். del அந்த வேரியபிள், எந்த வேரியபிள் சொல்லிட்டு index 1 first position என்னமா 0 1. So 1 delete பண்ணு அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு தமிழ், தெலுங்கு, மேக்ஸ் மட்டும் அவுட்புட் வருது. கரெக்டாமா? print my subject போட்டோம்னா we will get a remaining things delete ஆயிடும். சிங்கிளாவும் delete பண்ணலாம், என்டையராவும் delete பண்ணலாம். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த above example my subject has been created with 4 elements இருக்கு. So print statement shows all the elements like எல்லாமே காமிச்சிருச்சு. in del my subject 1 ன்னு சொல்லிருக்கோம். So in this there is an element whose index value is 1 and the following print should be remaining of the list. So remaining என்ன இருக்கும்? 1 மட்டும் delete பண்ணிட்டு தமிழ், தெலுங்கு, மேக்ஸ் ன்னு சொல்லுவோம். So second way of deleting by using range concept. இங்க பாருங்க, இது above, okay, இதுல பாருங்க del my subject of 1:3. 1:3 னா என்ன மாதிரி ரேஞ்ச் வரும்? இப்ப as usual 1:3 னா ஸ்டார்டிங் 1 ல இருந்து ஆரம்பிச்சு லாஸ்ட் n-1 கான்செப்ட். So which means start 1 ம் 2 ம் delete ஆகும் அர்த்தம். கரெக்ட்டாமா? 1 and 2 to be deleted. So what are the list, what are the index should be here? We can able to see. So 1 2 3. So which means Hindi and Telugu should be deleted. So remaining Tamil and Max should be there. Ma, do you have a new books? New books na ungiட்ட இருக்கு? New books and இருக்கு? Yes sir. இது தமிழும் மேக்ஸ் இருக்கா? தமிழும் மேக்ஸ் இருக்கா இல்ல தமிழ் மட்டும் தான் இருக்கா? தமிழ் மட்டும் தான் சார் இருக்கு. Make it as max. கமா போட்டு மேக்ஸ் போட்டுக்கோங்க. So printing mistake okay? Change it. Abhishek, change it. Jamuna, change it. Okay sir. Okay sir. So in the see the explanation in the code, del my subject 1:3 deletes the second and the third. சரி பாருங்க 0 1 2 1 2 3, அதாவது செகண்டையும் தேர்டையும் delete பண்ணணும். இண்டெக்ஸ் பொசிஷன் சொல்லி அவங்க சொல்லிருக்காங்க. Second and the third element from the list, the upper limits of the index is specified with the square bracket. We have seen this square bracket, so taken as -1 n-1 constant. So we'll see that output in the program. So பார்க்கலாங்களா? So just a minute. Python exercise.
Okay. So I'm copying this. Okay. Right. So the பார்க்கலாமா? Okay. Del function call பண்றேன். Del. இங்கே பாருங்க. So one by one output பார்க்கலாம். So as usual, hashtag use பண்ணிக்கிறேன். Commanding lines. So first I am going to run this output. See. So my subject அப்படியே வந்துருச்சாமா? My subject அப்படியே வந்துருச்சா? தமிழ் print அப்படியே as usual வந்துருச்சு. Del so இதை மட்டும் எடுத்துக்கிறேன். Del my subject of 1 0 1 for Hindi delete ஆயிடும். Want to see the Hindi will delete it over here. புரியுதாமா? Just very clear. So print my subject இருக்கும்ல? Sorry. Now see நீங்க தெரியுங்க தமிழ் ஹிந்தி தெலுங்கு மேக்ஸ் இருக்கு. இப்போ பாருங்க தமிழ் ஹிந்தி delete ஆயிடும். 0 first index delete ஆயிடும். கரெக்டாமா? Yes. இதுவே நான் range suppose I want to use some ranges வைக்கிறேன். So what I am going to do here, so I am going to give a range 1:3 அப்படி நான் சொல்றேன். I am going to give the range 1:3. So இப்போ பார்க்கலாம் பாருங்க. So 1:3 அப்படிங்கும்போது what are the ranges it has been deleted? Just a minute. இப்போ பார்க்கலாம். Please come, please. There. Okay. Yeah. Classes. See, தெரியுதாமா? So 1:3 அப்படிங்கும்போது என்னமா ரேஞ்ச் 1:3ங்கிறது? So 1:3ங்கிறது என்னமா? So 0 1 2 3. So நம்ம ரேஞ்ச் எப்படி கொடுத்திருக்கோம்? நம்ம ரேஞ்ச் இருக்கோம் 1:3. அப்ப ஸ்டார்டிங் எடுத்துக்கும் 3ங்கற n-1 கான்செப்ட். ஹிந்தியும் தெலுங்குவும் delete பண்ணிட்டு தமிழும் மேக்ஸும் oh my god. No. It subject 1:3. சார் அங்க நம்ம அந்த டெல்ங்கிறதே கொடுக்கலங்க சார், அதனால சாரி டெல்ங்கிறத நான் கொடுக்கல. சாரி ஃபார் தட். எஸ் டெல் கீவேர்ட் நான் யூஸ் பண்ணாம விட்டுட்டேன். இங்க தான் நான் கொடுக்கணும். டெல் இங்க கொடுக்கணும். சரி now see will get an output. பாருங்க தமிழ் மேக்ஸ் யூஸ் பண்ணு. தமிழ் மேக்ஸ் வந்துச்சா? தமிழ் மேக்ஸ். So particularly you can delete it with the ranges also. Okay, so now del functions over ஆயிடுச்சு. One more thing, so del வந்துட்டு இன்னொரு விஷயமா என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறத பாருங்க. Yeah, okay, இது வரைக்கும் பார்த்தாச்சு. அபிஷேக், so the entire list, for example இது வரைக்கும் நம்ம அவுட்புட் தமிழ் மேக்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க, அடுத்து பாருங்க. So del my subject என்டையராவே நம்ம கிளிக் பண்ணோம்னா, சப்போஸ் இப்போ நான் எப்பவும் சொன்னேன் சிங்கிள் எலிமெண்ட்ஸ் ஒரு delete பண்ணலாம், ரேஞ்ச் வச்சு delete பண்ணலாம், என்டையர் லிஸ்ட் நம்ம delete பண்ணலாம். இப்போ நான் என்டையர் லிஸ்ட் நான் delete பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் del my list அப்படின்னு சொல்றேன் பாருங்க. del my list அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் del my subjects, print my subject அந்த வேரியபிள் நேம் போட்டுறேன். So what we will get an output பாருங்க. del அப்புறம் print பண்ண பாருங்க, we will get an output my subjectே இல்லைன்னு சொல்லி அவுட்புட் காமிக்குமா. என்டையராவே அந்த லிஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அவுட்புட் காமிக்கும் பாருங்க. see that புக்ல இருக்க மாதிரி வந்திருக்காமா? see that output இது மட்டும் தான் ரன் ஆகுது. ஒரு ரன் ஆகுதுனே. see that. So see the Python says my subject is not founded. கரெக்ட்டாமா? my subject is not founded வருதா? So which means first என்ன பண்ணுவோம், இந்த del வந்துட்டு ஒண்ணு நம்ம என்ன பண்ணிருக்கீங்க பாருங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த லிஸ்டையே நான் delete பண்ண சொன்னேன். இங்க வந்து delete பண்ணிருமாமா? delete பண்ணதுக்கு அப்புறம் அந்த லிஸ்ட் இருக்குமாமா? delete பண்ணதுக்கு அப்புறம் லிஸ்ட் இருக்குமா? is not there. So that's why delete பண்ணும்போது it shows. இப்போ மறுபடியும் எனக்கு வேணும்னா மறுபடியும் I need to create one more. இதே மாதிரி வச்சு நான் கிரியேட் பண்ணணும். again I need to create one more my subjects. மறுபடியும் இங்க பாருங்க, மறுபடியும் இங்க காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிட்டு print my subject ன்னு போட்டா முடிஞ்சிடும். see you will get an output here. You want to see the output? I will show you now. see first பாருங்க error. second அவுட்புட் இந்த மாதிரி சப்ஜெக்டே காணான்னு சொல்லி வந்திருக்கு.
வேணும்னா ஸோ மறுபடியும் எனக்கு வேணும்னா வேற வேரியபிள்ஸ் வச்சுக்கோமா, வேற வேரியபிள்ஸ் வச்சு நான் அதே வேணா பிரிண்ட் பண்ணிக்கலாம். தான் வருது, இது எடுத்துக்க மாட்டேங்குது. ஸோ இங்கே ஒரு பிரிண்ட் அவுட் காட்டிக்கிறோமா. ஸோ ஓகே ரைட். ஸோ இது நான் அப்புறம் சொல்லித்தரேன் உங்களுக்கு எப்படி ரிட்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு லேட்டர் ஐ வில் டெல் யூ வாட் இஸ் இட். ஸோ இந்த கான்செப்ட் என்ன கேட்டீங்கன்னா, ஸோ இஃப் ஐ டெலிட் அட் த என்டையர் லிஸ்ட், சும்மா அந்த வேரியபிள் மட்டும் கூப்பிட்டேன்னா இட் வில் delete all the elements in the list. Delete all the elements in the list. So that's all about this. நான் சொல்லிப்பா பாருங்க. Here del my subject deletes the list my subject entirely. So when you try to print the elements, Python shows an error as the list is not defined. அது மாதிரி ஒரு லிஸ்டை நீ டிஃபைன் பண்ணல, அதாவது நீ கொடுக்கவே இல்லை அந்த வேரியபிள் நேம், that is which means the list of my subject has been completely deleted. So all as already stated that. So இங்க பார்க்கும்போது we saw about deleting பத்தி பார்க்கும்போது ரெண்டு விதமா delete பண்ணலாம்னு சொல்லிட்டு del அப்படின்னு சொன்னேன், remove. So del ஸ்டேட்மென்ட் என்ன பண்ணும், so delete by using the index values only, which the index value which தான் இது delete பண்ணும். First of all, first point is that. So second one, எப்படி delete பண்ணலாம், by using single index and the range of index பார்த்தாச்சு. range of index by here 1:3, அப்புறம் entire list-ஐயும் delete பண்ணலாம். So now we are going to see the remove. Okay, so del is my subject entire. Okay, and as already stated that remove function can also be used to delete one or more elements if the index value is unknown. The index value எனக்கு தெரியல சார், index value எனக்கு தெரியல. So what can I do over here? Only values, no index, not to be allowed to take. Okay man, that's எழுதிக்கோங்க. So here just write any places here, you can write it over here. So in this place you can write it. So in remove only values, comma, no index to be allowed to delete the element. Only values, no index to be allowed to delete the value, to delete the element. Okay. Second point, both remove and pop பத்தி next பார்ப்போம். both remove and pop delete only one element. So இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி delete பார்த்தோம். delete என்ன பண்றது, by using index. இதுல வந்து கிடையாது, removeல வந்துட்டு element பேரை வச்சு நம்ம delete பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது ப்ராக்டிக்கல் ரிலேட்டடா நம்ம எப்படி சொல்லலாம்னா, தாரணி, அபிஷேக், நீங்க வந்து ஒரு லிஸ்ட் வச்சிருக்கீங்க, ஒரு 150 வச்சுக்க, ஒரு 250 வச்சுக்கோங்க, 250 வச்சிருக்கீங்க, 250 இருக்கு. 250ல வந்துட்டு 10 ஃபங்க்ஷன்ஸ் இல்ல 15 ஃபங்க்ஷன்ஸ் அந்த 250 நேம்ஸ் யூஸ் பண்ணிட்டாங்க, அந்த எலிமெண்ட்ஸ் ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டீங்க. அப்புறம் 11th ஃபங்க்ஷன் வந்துட்டு எனக்கு பர்டிகுலரா எனக்கு அந்த ரேஞ்ச், அதாவது 25ல இருந்து 35 எனக்கு வேண்டாம் அப்படிங்கும்போது நம்ம டெல் ஃபங்க்ஷன் போலாமாமா, டெல் ஃபங்க்ஷன் போய்க்கலாமா, டெல்னு போட்டு இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கலாமாமா, பண்ணலாமா இல்லையா? டெல்னு சொல்லிட்டு அந்த மை சப்ஜெக்ட் அந்த 10:20 அப்படி போட்டோம்னா அது டெலிட் பண்ணிக்கலாமா இன் ஃபியூச்சர்? அதாவது ஒரு 150 எலிமெண்ட்ஸ் இருக்கு, எனக்கு பர்டிகுலர் எலிமெண்ட்ஸ் எனக்கு வேண்டாம், இந்த அவுட்புட்டுக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு பர்டிகுலர் எலிமெண்ட்ஸ் எனக்கு வேண்டாம் அப்படிங்கும்போது we can go for del function. புரிஞ்சுச்சா நான் சொல்றது? புரிஞ்சுச்சுங்களா? எஸ் சார். வச்சு நம்ம டெலிட் பண்ணலாம். சரி சார், ரேஞ்ச் வச்சு டெலிட் பண்ண வேணாம் சார், அந்த நேம் மட்டும் தூக்கிடலாம் சார், எனக்கு பர்டிகுலர் ஒரு நேம் மட்டும் தூக்குங்க சார் அப்படிங்கும்போது we are going for an அதை எலமெண்ட் மட்டும் தூக்குறது இன்னொரு மெத்தட். So that is called as what is called remove வந்து என்ன பண்ணுவோம், we can remove only by the element name. index வச்சு நம்ம ரிமூவ் பண்ண முடியாது. சரிங்க சார், என்ன சார் சொல்றீங்க பாருங்க. எஸ், இத பாருங்க, ஃபங்க்ஷன் இருக்குமா. So already பாருங்க, pop function can also use delete an element using the index value. அதை நம்ம பார்க்கலாம். So என்னன்னு நான் சொல்றேன், can also be deleted element using the index value. Pop function delete and returns. I will tell you what the pop code only one element தான் சொல்லிருக்கோம். ஓகே, ஸோ பாப் வந்துட்டு பாப் ஃபங்க்ஷன்ல இருக்குமா நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ரிமூவ் பார்க்கலாம் பாருங்க. லிஸ்ட் ஆஃப் ரிமூவ், லிஸ்ட்ங்கிறது நம்ம என்ன சொல்றோம், அந்த வேரியபிள் நேம். ஸோ ரிமூவ் இஸ் அ ஃபங்க்ஷன் கால் தட் எலமெண்ட்டை நம்ம மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? ஸோ ரிமூவ்ல வந்துட்டு எலமெண்ட்டை வச்சு பண்ணணும், டெலிட்ல வந்துட்டு என்ன சொல்றோம், டெலிட் ரிமூவ் வந்துட்டு என்ன பண்ணுது, எலமெண்ட் மட்டும் தான் பண்ணணும். ரிமூவ்ல எலமெண்ட் வச்சு பண்ணணும், ஒவ்வொரு எலமெண்டா தான் டெலிட் பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் see an example. My list அப்படிங்கிற வேரியபிள் 12, 89, 34 கண்ணன், கௌரி சங்கர், லெனின் இருக்கு.
இப்போ print my listங்கும் போது அப்படியே அவுட்புட் வந்துருமாமா? you will get an output, same output, right? sir. 89 34 Kannan Gauri Shankar Lenin ஒன்று. அடுத்து பாருங்க my list, இந்த வேரியபிள் my list டாட் சின்டாக்ஸ் பாருங்க my list டாட் remove பர்టిక్యులர் எலிமெண்ட்டை நான் டெலிட் பண்றேன். ஸோ பாருங்க 1 0 1. ஸோ இதே ப்ரோக்ராமை நான் அவுட்புட்ல கூட காமிக்கிறேன். you won't get an output over there. காமிக்கிறேன் பாருங்க. இப்போ பாருங்க ரிமூவ் ஆஃப் 89 சொல்லிட்டு வச்சுக்கோங்க. மறுபடியும் பிரிண்ட் போடும்போது we will get an output. ஸோ 89 ரிமூவ் பண்ணி வந்துடும். ஸோ பார்க்கலாமா? ஸோ let's see. ஸோ க்ளோஸ் பண்றேன். பைத்தன் நார்மலாவே செஷன் எண்ட் ஆச்சுன்னா தயவு செஞ்சு வந்துருங்க. ஸோ கேட்டுட்டு இருக்க வேண்டாம். ஸோ யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி யூ நீட் டு கம் அண்ட் அட்டெண்ட் த கிளாஸ். ஓகே. ஸோ பிரிண்ட் மை லிஸ்ட். ஸோ ஏப்பா ஸோ ஏன்னு கொடுப்பாங்க, ஏன்னு கொடுத்துக்கலாம்ப்பா. மை லிஸ்ட்டை அடிச்சுட்டு இருக்க முடியாது. ஓகே ஏ அப்படின்னு சொல்றேன் பாருங்க. ஸோ பிரிண்ட் ஏ. ஸோ பிரிண்ட் ஏ. ஸோ ஆஸ் யூஷுவல் பிரிண்ட் ஆயிடுச்சாமா? இப்போ அடுத்த ஃபங்க்ஷன் பாருங்க. Open. So a dot remove. I'm going to remove a, right? So now, so print. Now I am printing that a. So now I am printing that a. We will get it over. So what will get over? We will remove the 18 and remove item. Remaining things right. Suppose I remove 89. For example, 89 ஆயிடுச்சமா? இப்போ லிஸ்ட்ல என்ன இருக்கு? ஏங்கிற லிஸ்ட்ல என்னமா இருக்கு? 12 34 Kannan Gauri Shankar Lenin. So suppose I need to remove ஏதோ ஒரு நம்பர் வச்சு ரிமூவ் பண்றதாங்க. So what we will get, so for example 12 நான் delete பண்றேன். இங்க இருக்கமா 12 இருக்கமா 0th index இருக்கா? So now I am going to print a index. index வச்சு delete பண்ணுதா? ஓ so sorry ma a dot நான் index position போடணும். Sorry that. So பாருங்க 34 இருக்கமா 0th position. A dot removeங்கிறது 34, right? 34ங்கிறது இதுதான். So now I am giving print a. What will happen? See, தெரியுதாமா? என்ன சொல்லிருக்கு பாருங்க. என்ன சொல்லிருக்கு பாருங்க. Move பாருங்க valid error x not in the list. லிஸ்ட்ங்கிறது கண்டிப்பா எடுத்துக்காது. இப்போ இண்டெக்ஸ் பொசிஷனை எடுத்துக்காது. only the element. நான் இண்டெக்ஸ் பொசிஷன் தான் போட்டேன். 34 ரிமூவ் பண்ணுன்னு சொன்னேன். கரெக்ட்டா இல்லையாமா? Yes sir. இண்டெக்ஸ் வச்சு பண்ணும்போது ரிமூவ் பண்ணாது. only with the element it will delete. only with the element it will delete. சரிங்களா? one element தான் delete பண்ணும், ரிமூவ் பண்றது. இங்க பாருங்க. இந்த above example my list has been created with 3 integers. 3 integers இருக்கு and 3 strings இருக்கு. 3 strings இருக்காமா? So the following statement shows an output available in this dot remove 89, delete the element 89 from the list, and the print statement it will show the remaining element. Okay va? So next we will see this. The next பாருங்க pop ஒன்னு இருக்குமா? So what is that pop? So which means pop என்ன பண்ணும் அப்படினு சொல்லிருக்காங்க. popங்கிறது எப்படி நீங்க pop லாஸ்ட் படிச்சிருப்பீங்க. I'm not sure. இப்போ நான் என்ன சொல்றேன் பாருங்க. only index அதே மாதிரிமா. So இந்த இடத்துல எழுதிக்கோங்க. So here gap will be there. தாரணி அபிஷேக் இங்க எழுதிக்கோங்க. So இந்த இடத்துல இருக்கு pop popன்னு சொல்லிட்டு pop function போட்டு only index no number to be deleted. pop. Okay. Only index no number to be deleted. So அப்ப பாப்பும் delete ஒரே மாதிரி தான். கரெக்ட்டாமா? பாப்பும் delete. பாப்பும் இண்டெக்ஸ் தான் யூஸ் பண்றோம். ரிமூவ்ல இண்டெக்ஸ் யூஸ் பண்ணலாமா? ரிமூவ்ல என்ன பண்றோம்? எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்றோம். அபிஷேக் தாரணி remove we are using what? ரிமூவ்ல என்ன பண்றோம்? we are showing that element name வந்துட்டு யூஸ் பண்றோம். பாப்பும் delete என்ன பண்றேன்? I am using the index position. For example. So இப்போ இங்க இருக்காமா? So இதே program இருக்கு. இதே a இருக்காமா? print a just I am just using print a. What are the list? a ல வந்து என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். 34 கண்ணன் கௌரி சங்கர் லெனின் மூட்டை இருக்கு. இப்போ pop function என்ன சார் பண்ணும் பாருங்க. கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். above 4 இங்க பாருங்க. pop function is used to delete a particular element. அன்லைன் பண்ணிக்கணும். ஒவ்வொரு எலிமெண்டா தான் delete பண்ணுவோம். ஏற்கனவே நான் சொல்லிருக்கேன். remove popம் ஒவ்வொரு எலிமெண்டா தான் delete பண்ணுவோம். delete மாதிரி இந்த range வச்சு நம்ம index value. Okay, as soon as the element is deleted, இங்க பாருங்க. As soon as Abhishek, talk to me Abhishek. As soon as the element is deleted, the pop function shows the element which is deleted. நல்லா புரிஞ்சுக்கணுமா? As soon as the element is deleted, ஒரு எலிமெண்ட் delete ஆனதுக்கு அப்புறம் the pop function என்ன பண்ணுதா? pop function எந்த எலிமெண்ட்டை அத பாப்னு சொல்லுவோமா? pop push pop லாஸ்ட் இயர் படிச்சீங்களாமா? stack and queue சார் ஏதோ சொல்லிருக்காராமா?
புஷ் பாப் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் இல்லைங்களா? ஸ்டாக் அதாவது புஷ் அண்ட் பாப் நம்ம சொல்லுவோம். பாப் எலமெண்ட் என்ன சரி ஓகே லெட் இட் பி வி வில் see here. இதுல என்ன சார் நடக்க போகுது அப்படின்னா நீ என்ன எலமெண்ட் நீ டெலிட் பண்றியோ அந்த எலமெண்ட்டை உங்களோட காமிச்சிட்டு தான் டெலிட் பண்ணும். தட் இஸ் ஃபார் யுவர் ஃபியூச்சர் யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு ப்ராக்டிகல் டேட்டா நான் சொல்லணும்னு வச்சுக்கோங்க, 150 எலமெண்ட்ஸ் இருக்கு. அந்த பர்டிகுலர் எலமெண்ட் நான் டெலிட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஃபியூச்சர் நான் வந்துட்டு எந்த எலமெண்ட் அதே ப்ரோக்ராம்ல எந்த எலமெண்ட் நான் டெலிட் பண்ண நான் பார்க்கணும்னா we are going to use pop function. புரியுதா தாரணி? நாளைக்கு வந்துட்டு டெலிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணா எதுவுமே காமிக்காது, ரிமூவ் யூஸ் பண்ணா எதுவும் காமிக்காது. பாப் ஃபங்க்ஷன் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன கேட்டா எந்த எலமெண்ட் நீ டெலிட் பண்றியோ அந்த எலமெண்ட் காமிச்சிட்டு தான் உங்களுக்கு டெலிட் பண்ணும். It will always show in the program. So இங்க பாருங்க pop function is used to delete only one element from a list. Remember the del statement delete multiple elements. Multiple elements பண்ணலாமா டெலிட்ல range வச்சு 1:3 பார்த்தோமா இல்லையா? So pop it will remove the only particular. அதனால முன்னாடியே இந்த இடத்துல நான் எழுதும்போது நான் சொல்லிருக்கேன், இந்த இடத்துல எழுதும்போது சொல்லிருக்கேன் pop and remove only delete only one element function. ஓகேவா? So let's see what is that. So இப்போ இதுல பாத்தீங்கன்னா இங்க இருக்காமா? So 34 கண்ணன், கௌரி சங்கர், லெனின். So by using index நம்ம சொல்லிருக்கோம், index வச்சு suppose I want to delete. இப்போ பாருங்க a dot pop. ஓகே pop of 1 அப்படி நான் சொல்றேன். ஓகே 1 எலிமெண்ட் நான் வந்துட்டு பாப் பண்றேன், delete பண்ண போறேன்னு அர்த்தம். ஓகே a dot pop 1 எலிமெண்ட் sorry 01 கண்ணனை delete பண்ணிடுச்சு, எடுத்துருச்சு. இப்போ பாருங்க print a நான் கொடுக்குறேன் பாருங்க, print ஓகே print a. தெரியுதாமா? அவுட்புட் பாருங்க எந்த எலிமெண்ட் நீ டெலீட் பண்றது காமிச்சிட்டு தான் உங்களுக்கு அடுத்து ஷோ காமிக்கும். புரியுதுங்களா? எந்த எலிமெண்ட் நீ டெலீட் இதுக்கு முன்னாடி பாருங்க ரிமூவ் அப்போ பாருங்க இங்க பாருங்க a டாட் ரிமூவ் 2 போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துட்டு 2 ரிமூவ் பண்ணி 34 கண்ணன், கௌரி சங்கர், லெனின் சொல்லி வந்துருச்சுப்பா. ஆனா பாப்ப பொறுத்தளவு a டாட் பாப் கண்ணனை நீ பாப் பண்ணிட்ட, ரிமூவ் பண்ணிட்ட, லிஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணி which means you are taken out அப்படி நம்ம சொல்றோம். So after this, so this is the concept over there. What is the remaining will be there, we will get it around. ஓகேங்களா? So up to this pop elements it will delete only element. ஆமா அப்படியே பார்த்துட்டுங்க, இப்போ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ டைம் என்ன 10 மறுபடியும் நான் வந்துட்டு ஒரு 10-15 பக்கம் உங்களுக்கு மறுபடியும் வாய்ஸ் மெசேஜ் போடுறேன், அகைன் ரீஜாயின். புரியுதாமா தாரணி? இப்போ ரெக்கார்டிங் ஆகிட்டு டேக் சம் டைம். ஸோ நான் செஷன் ஸ்டாப் பண்றேன், 10-15 நம்ம பக்கம் உங்களுக்கு மறுபடியும் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுறேன், யூ கேன் ஜாயின் இட் ஓகே. ஸோ கொஞ்சம் தான் இருக்கு, முடிச்சிடலாம், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகே பை. எஸ் சார். பை.